மரவள்ளிக்கிழங்கு அடை செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறவங்க இன்ஸ்டண்ட்டாக இந்த மரவள்ளிக்கிழங்கை வச்சு தோசை பண்ணிடலாம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். நிறைய ரெசிபி நம்ம மரவள்ளிக்கிழங்கு வச்சு பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி ரொம்ப ஸ்பெஷல், ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஷார்ட் சம்மரியாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. எப்படி பண்ணுறது இந்த தோசை இன்ஸ்டண்ட்டாக அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு இருந்தது. அதை நல்லா க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை முதல்ல மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். 4-5 வரமிளகாய் சேர்த்து அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா கிழங்கையும் ஒரே தடவையாக அரைக்க முடியாதுங்கிறதுனால ஒரு 2-3 தடவையாக கட் பண்ண கிழங்கை மிக்சர் ஜாரில் சேர்த்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு வச்சு நான் பண்ணின அத்தனை ரெசிபியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச மரவள்ளிக்கிழங்கு ரெசிப்பியில் உங்களோட ஃபேவரட் எதுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கிழங்கை நல்லா அரைச்சி எடுத்த பிறகு 1 கப் தோசை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தோசை மாவு குறைவாகவும் கிழங்கு அதிகமாகவும் இருந்தால் தோசையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த மாவுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மாவை நல்லா கலந்து விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்த பிறகு மாவை நல்லா கலந்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தோசைக்கல் சூடானதும் 2 கரண்டி மாவு சேர்த்து தோசையாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பியாக ஊற்ற முடியாது, திக்காக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பர் டேஸ்டான இன்ஸ்டன்ட் மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெடி. இதை எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமல் நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இது பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.